ரொம்ப முக்கியம். நம்ம சோற்றுக்கற்றாழை நட்டு வச்சிடுறோம். அது பக்கத்துல அருகம்புல்லையும் சேர்த்து வைக்கிறோம். அவ்வளோதான். வேரோட எடுத்துட்டு வந்து. இந்த 2ம் மிக சக்தியை கொடுக்கும். மகா சக்தியை கொடுக்கும். மிக அழகான சத்தத்தை கொடுக்கும். இந்த பெல் அடிச்சா டங்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? காற்றலையில் அடிக்கக்கூடிய ஒரு பெல்லுக்கு தான் இந்த சக்தி, எனர்ஜி, ஒலி அலை, ஒலி அலை, மாற்று அளவுகள். இதுதான் வந்து முற்றமாக இருந்த அதாவது முற்றும் எனர்ஜியே இல்ல அப்படிங்கிற வீட்டு. இந்த இடத்துல அவ்வளவுதான் தரித்திரம் மட்டுமே விளையாடும். இந்த இடத்துல ஒரு எனர்ஜியே இல்ல. துளசி செடி ரொம்ப 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 சூப்பர். துளசியையும் அதில சேர்க்கலாம். துளசி துன்பம் போக்கும் துளசி. துளசி அந்த விதையெல்லாம் போட்டாலும் சரி, அதிலேயே வளர்ந்துரும். செடியா வச்சுக்கோங்க. துளசி, அருகம்புல் பிளஸ் சோற்றுக்கற்றாழை. தி பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோற்றுக்கற்றாழையும், அருகம்புல்லும். இந்த அருகம்புல் என்ன பண்ணும்? 9 கிரகத்தில இருக்கக்கூடிய சக்தி அருகம்புல்லுக்கு மட்டுமே உண்டு. அடுத்து ஒரு மரத்துக்கு உண்டு. புல் வகையில அருகம்புல்லுக்கு உண்டு. மரத்துக்கு அரச மரம். அரச மரம் தான் அத்தனை கிரகங்களின் சக்தியும் அழகாக இழுத்து அதனால தான் கோயில்ல வச்சிருப்பாங்க. கோயில் நவக்கிரகங்கள் மரம் எப்படியோ அதே மாதிரி ஒரு மரம் அரச மரம் அத்தனை சக்திகளையும் எடுத்து அந்த பூமிக்கு விடும். அங்கே நின்று வேண்டுவது நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்தின் சக்தி 9 கிரகத்தையும் இழுக்கும். இதுதான் அதுக்கான சயின்டிஃபிக்கல் ட்ரூத். ஸோ இந்த புல்லுன்னு பார்த்தீங்கன்னா, அதே வேலையை இந்த புல்லு செய்யும். அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வைப்படும். இந்த அருகம்புல் எல்லா தீய சக்திகளையும் அறுத்து விடும். அந்த அருகம்புல் பவுடரா எடுத்தாக்கா நோய் எல்லாம் அறுத்துரும். யாருக்குமே தெரியறதில்ல. அருகம்புல் பொடி யாரெல்லாம் 2, 3 சிட்டிகை காலையில அட்லீஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது. ஏன்னா 7 சக்ராஸ் பேலன்ஸ்ல இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பிளட் சூப்பரா இருக்கும். பிளட் பியூரிஃபையா இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த புல்லுக்கு எவ்வளோ மருத்துவம் இருக்கும். அதனால தான் அந்த புல்ல நட்டு வச்சுட்டு ஆலிவரா அதாவது குமரி அப்படிம்பாங்க. குமரி பூத்திருக்க, அங்கே காய்ச்சிருக்க, அங்கே வைத்திருக்க எல்லா நலம் குணமும் வளமும். அங்கே இந்த வீட்ல சண்டை சச்சரவுகள் ஒற்றுமை இல்லாம, சண்டை சச்சரவுகள்னா ஒற்றுமை இல்லாமல், அங்க வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு எனர்ஜி அங்க இருக்கணும்னா சோற்று கற்றாழை. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.